சில சமயம் நம்ம எதை பிடிச்சு வரணும்னு நினைக்கிறோமோ அதுவே தடையா போயிடுது இல்ல. நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த உடம்பு தான் நமக்கான ஆரம்பம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உடம்பே சில சமயம் தொல்லையா போகுது இல்ல. இதை பத்தின புரிதல் எப்படி? உடலுக்கும் ஆன்மாவுக்குமான அந்த தொடர்பு இதை மக்கள் எப்படி எளிமையா புரிஞ்சுக்கிறது? அவரவர்களுக்கு அவங்கவங்களுக்கு அவங்கவங்க உடல் மீது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அட்டாச்மெண்ட் இருக்கிறத விட ரெஸ்பெக்ட் இருந்தாலே சரியான உணவு, சரியான வாழ்க்கை முறைக்குள்ளே வருவாங்க. அட்டாச்மெண்ட் இருந்தால் அந்த அந்த மாதிரி ஒரு உணவு உணவு வந்து ஜங்க் ஃபுட் எடுப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையில் உடம்பிற்கான மரியாதையை அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. பட் அதுவே இஃப் யூ சூஸ் டு ரெஸ்பெக்ட், இந்த நமக்கு இறைவனாலோ இந்த இயற்கையாலோ இந்த பிரபஞ்சத்தாலோ பஞ்சபூதங்களாலோ ஒரு வகையில் நமக்கு இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம வந்து இந்த உடம்புல இயங்கிட்டே இருக்கு. இப்போது சில நாள் நம்ம மேலே அவங்கவுங்க மேலே ஒரு செல்ஃப் லவ் இருக்குது, சில நாள் செல்ஃப் லவ் இல்லை. அவங்கவுங்களே நிறையா மன ரீதியாக எண்ண ரீதியாக அவங்கவுங்களே செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஃப் அவங்கவுங்களுக்கும் ஒரு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணினாலும் உங்களுடைய நலனுக்காக எந்நேரமும் அணுக்களாக இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடம்பை ஒருத்தவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண, அவரவர்களுடைய உடம்பை அவங்கவுங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட் உணவு வழக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுடைய உடற்பயிற்சி அண்ட் அதுக்கடுத்து அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எண்ண அலைகள், அந்த அதிர்வுகள், இப்படி படிப்படியாக அந்த பரிமாணத்தில் தாக்கம் ஏற்படுத்தும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னா, உடம்பு வந்து ஒரு கருவி. அது வந்து கரெக்டான முறையில் கரெக்டான அளவுகோலில் அதுக்கான பயிற்சிகளையும் அதற்கான மரியாதையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இந்த உடம்பு வந்து ரொம்ப சீராக நம்மளுடைய செயலோடு ஒத்து போய் இயங்க ஆரம்பிக்கும்.